நண்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த ரப்புடைய கிருபையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அல்லாஹ்வோட கிருபையால் கண் பார்வையாக இருக்கட்டும், பேச்சு திறமையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், அல்லாஹ்வோட கிருபையால் நமக்கு எல்லாமே அல்லாட்ட இருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அஸ்தஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்வை குறைபாடோ இல்லை செவி கேட்குறது குறைபாடோ இல்லை பேசுகிறது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ ஒரு மெமரி இருக்குது அப்படின்னா அது 1 KB 1 GB 1 MB 1 TB அப்படி தான். நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மலாம் யாரை பார்த்துருக்கோம், யார்கிட்ட பேசியிருக்கோம், என்ன மாதிரி சாங் கேட்டிருக்கோம், படம் பார்த்துருக்கோம், அந்த படத்தில் இந்த டைலாகு, இது எல்லாமே மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். மெமரி. பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், இதெல்லாம் நம்மளுடைய ஆள் மனசில் பதிஞ்சுது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ நம்மள்ட்ட கார் இல்லை அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஓட்டினா கூட இறங்கி ஓட்டிடுவோம். ஏன்னா அது நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. இது எல்லாமே மெமரி. இதுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னைக்காவது அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தியிருக்கோமா? கிடையாது. ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது தான் அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோம், இன்றைக்கி இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சுருக்கும் போதே அல்லாஹ்வை நம்ம அதிகமாக சிந்திக்கணும், திக்ரு செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும். சந்தோஷமாக இருக்க நேரத்துலேயே அல்லாஹ் நினச்சிடணும். அப்போ தான் நமக்கு சோதனை கவலைன்னு இருக்க நேரத்தில் அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்ப்போம். இதுக்காக தான் முக்கியமாக அந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஏதோ லைஃபு பொழுதுபோக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம மறந்துடக்கூடாது. அல்லாஹ்க்கு நம்ம தேங்க்ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடாக சாப்பிட்றோம், செமிக்குது, படுக்கிறோம், தூக்கம் வருது, இதெல்லாமே இயற்கையாக அல்லாஹ்வோட கிருபையால் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அல்லாஹ்வை நம்ம ரொம்ப ரொம்ப பயந்து அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பயந்து ஒழுங்கான முறையில் இஸ்லாம் நமக்கு எப்படி கூறப்பட்டிருக்கோ அதன் முறையில் நம்ம வாழ்ந்தோம்னா இம்மையும் மறுமையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி பெறலாம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க.